இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு வசனம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மெயின் கான்செப்ட் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம், இயேசு பிறப்பின் பண்டிகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற நேரம். பல தரப்பு மக்கள், நம்மளோட நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிற நேரமாக இருக்கட்டும், ஒரு நல்ல காரியங்கள் செய்கிற நேரம், இந்த டைமில் நிறைய எடுப்பாங்க. ப்ளஸ் கிறிஸ்மஸ் டைம்னு சொல்லும்போது சில நினைவுகள், சந்தோஷங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற நாட்கள், ஸ்வீட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன், காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு பிறப்பு, இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த ஒரு பிறப்பு யாருக்கு முதல்ல பிரயோஜனப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள்னு சொல்லும்போது என்னையும் சேர்த்து எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இருளில் இருக்கிற ஜனங்கள் தான் இருந்த ஜனங்கள். ஏன்னா இது எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ அது தீர்க்க தரிசன வசனங்களாக இருந்தது. நிறைவேற்றப்பட்ட காலங்கள் 2000 வருஷத்தில் நிறைவேற்றப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ஜனனம். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜனனம் தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் இருளில் இருந்தான்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே தேவனுடைய சத்தியத்தின்படியாக வழிநடத்தி கொண்டு வந்தவர்கள். அப்போ நம்ம அதை தவிர இருந்த எகிப்தியர்கள், பூசியர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் அதை குறித்து ஒரு வெளிப்பாடுகளும் அதற்காக தேவன் வந்தார் என்றும் பைபிளில் இல்லை. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அந்த நாட்களில் இருந்து நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த கட்டளைகளும் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமல், நமக்கு வேண்டி யாரும் மறித்ததாகவும் இல்லை, இரத்தத்தை கொடுத்ததாகவும் இல்லை, நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள் இல்லாமல் இருந்த ஒரு நாட்கள். இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக பிதாவானவர் அவர் இந்த உலகத்தில் நமக்கு என்ன எப்படி கொடுத்தாரு? ஃப்ரீயாக கொடுக்குறாரு. எதுக்குன்னா, இப்போ நீ எல்லாம் இருளில் இருக்கிறீங்க, இருளில் இருந்தால் உங்களுக்கு மரணத்தை என்ன போட்டிருங்கன்னா டெத் ஆஃப் ஷேடோஸ். சரி, டெத் ஆஃப் ஷேடோஸ் உள்ளே இருக்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். இந்த நாட்களில் கிருபையால் நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறேன், கிருபையால் அநேக சத்தியவாசனங்களை கேட்குறீங்க, கிருபையால் அநேக பேருக்கு உதவி செய்கிறீங்க, கிருபையால் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறீங்க. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கறதாக இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த இருளிலிருந்து மாறுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நிறைய பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, இருளிலே இருக்கிறாங்க. இன்னும் மரண இருளின் வாசலில் இருக்கிறாங்க. மரண இருளின் வாசல்னு சொல்லும்போது, இருளின் அதிகாரம்னு சொல்கிறது நரகத்துக்கு போகிற வழி, பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். ஒரு பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்த, அதிகாரத்தில் இருந்த, அவனுக்கு கீழே இருந்த நம்மளை ஒரு வெளிச்சம் தொட்டது. அது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த உலகத்தை இருக்க மனுஷர்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். அப்போ அவர் வெளிச்சமாக இருக்கிறாருன்னா அவர் இருக்கிற இடம் வெளிச்சமாக இருக்கும். இப்போ எனக்கு இருதயத்துக்குள்ளாடி அவர் இருக்கிறாருன்னா எனக்கு உள்ளாடி இருள் இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்து அவருடைய கட்டளைகளின் படி கீழ்ப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளாடி இருட்டு இல்லை, வெளிச்சம்தான் இருக்கும். அப்போ அவர் இந்த வெளிச்சம் எனக்கு உள்ளாடி இருக்குன்னா, ஒரு நாள் நான் முகமுகமாக இந்த வெளிச்சத்தை தரிசிக்க போகிறேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? இருட்டை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்குற அனுபவத்தில் கொண்டு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம அநேக நாட்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நிறையா மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், செலிப்ரேஷன்ஸ், தேவனோடு இருக்கிறோம், தேவனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், அவரை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் பிறந்ததுக்கு மெயின் காரணமே என்னன்னா, நாம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரும்படியாக கண்டார்கள்னு சொல்கிற நேரம் என்னன்னா, நாம் காணும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்கிற நேரம் சாதாரண வெளிச்சம் இல்லை. இந்த உலகத்தில் இந்த பெரிய வெளிச்சம்னு சொல்ல காரணம்
இந்த வெளிச்சத்தை தரிசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த நித்தியத்தில் போக முடியும். அப்போ அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிற ஒரு லைட். இந்த லைட்டு நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நித்தியத்தில் வாழ வைக்கிறதா இருக்கிறது. அதனால தான் அது பெரிய வெளிச்சம்னு சொல்கிறாங்க. இந்த வெளிச்சத்துக்கு உள்ளாடி நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கிறோமா, இல்லை இந்த வெளிச்சத்துக்கு உள்ளாடி தான் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த உலகம்னு சொல்கிறது இருட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் 80 வருஷம்தான். அந்த 80 வருஷம் முடிகிற நேரம் இந்த உலகத்தின் நாட்கள் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை இருட்டில் தொடங்குதா இல்லைன்னா வெளிச்சத்தை தொடங்குதான்னு உள்ளது தீர்மானிக்க வேண்டியது இந்த நாட்களை நம்ம தீர்மானிச்சிருக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவனுடைய வெளிச்சத்தின் மத்தியில் நடந்து பழகி கொண்டுட்டு இருக்கிறோமா? நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனம் தான் எனக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வசனம் தான் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுத்து அதன்படியாக அந்த வசனத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்திருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை இந்த வெளிச்சத்துக்குள்ளாடி இருக்கிறா? நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ளாடி இருக்கிறாங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்தப்படுகிறார்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்தப்படுகிறனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து சொந்த ரட்சகராக ஏற்றெடுத்து பாவத்திலிருந்து விடுபட்டு வசனத்தின்படியாக ஜீவிக்கிறவர்கள். இதுக்கு வேண்டிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த இரத்தத்தினால் நம்மளை கழுவப்பட்டு, இரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். பாவத்திலிருந்து வெளியே வர்றது தான் இருட்டிலிருந்து வெளியே வர்றது. இருட்டில் இருந்து வெளியே வர்றதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து அந்தே சொன்னார், நான் பெரிய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தால் நம்ம ஒரு பெரிய இழப்புக்குள்ளாடி போகிறோம். அதனால தான் நீங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தீங்க, இருட்டில் இருந்து நீங்கள் உங்களை வெளியே தூக்கியாச்சு. அப்போ எல்லாரும் நித்தியத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும். இந்த வாழ்க்கையில் இந்த 80 வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். காசு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் கட்டப்பட்டவர்களாக பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, தேவனை அறியாதவர் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா இந்த பாவம். இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மாறிப்போகும். மொத்தமாக நம்ம லைஃப் மாறப்போகும். இந்த கிறிஸ்மஸ் டைம் அல்ல இந்த இயர் அண்ட் டைம் அந்த பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்படியாக தேவன் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த நாட்களில் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. பெரிய வெளிச்சத்தை கண்டு கொள்ளாதவர்கள் இருட்டுக்கு உள்ளாடி இருக்கிறீங்க, அந்த இருட்டிலேருந்து வெளியே வாங்க. தேவனை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றெடுங்க, அவரோட கட்டளைகளின்படி ஜீவிக்க பழகி கொண்டால் இந்த நாட்கள் இந்த வருஷத்துலேயும் அல்லது நம்ம கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம அவர் வெளிச்சத்தின் பாதையில் நம்ம நடப்போம். ரெண்டாவது அந்த பெரிய வெளிச்சத்தை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கோடி வருஷம் அவரோடு இருந்து தேவனோடு ஆராதிக்கிற ஒரு அனுபவம், நித்தியத்தில் நமக்கு மரணமில்லாத ஒரு நாட்டில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாட்கள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தேவன் வைத்திருக்கிறாரு. அதை மட்டும் இழந்து போயிடாதீங்க. அதை இழந்து போனால் நம்ம எல்லாத்தையும் இழந்து போகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்திலேருந்து ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நாம் எப்படி இந்த ஆத்மாயை தேவன் இந்த உலகத்தில் கொடுத்தாரோ அதுபோல் இந்த ஆத்மா நிர்வாணமாக தான் அங்கே போக போகுது. ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக தான் இந்த உலகத்தில் வந்தாங்க. நான் அவருடைய மகிமை அவங்கள மூடி வைத்தது. இதுபோல் நான் திருப்பி போகிற நேரமும் தேவனுடைய மகிமையோடு நான் திரும்பி போகணும். என்ன, நான் நிர்வாணியாக இருக்க மாட்டேன். தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் நான் இருப்பேன். தேவன் ஆசீர்வதிப்பாராமே.